நிறைய பேர் கேட்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்குறோம், கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடந்த மாதிரி இல்லைன்னா நீங்க நினைக்கிறீங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன் வாயினால சொல்லுகிறது மாத்திரம் அல்ல. இன்றைக்கு எப்படி ஆயிட்டு ஒரு சுயநலமான ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய பிள்ளைங்களுமே இன்றைக்கு சுயநலமான விசுவாசம். ஏன்னா உனக்கு அற்புதம் நடக்கணும்னு நீ கர்த்தரை நம்புற. இப்ப நிறைய போதனைகள் இன்னைக்கு வருது, அந்த அதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹைப்பர் கிரேஸ், நீ பேசுற பிரீச்சிங், ஹைப்பர் கிரேஸ், பணம், பொருள், இந்த கிருபை பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சபையிலும் இருப்பார்கள், தியேட்டர்லையும் இருப்பார்கள். இன்னைக்கு சபையில சினிமா பாடல்கள் கேட்டா அவங்களுடைய விளக்கம் எப்படி, அதுல இருந்து தீர்க்க தரிசனமா சத்துருவானவன் வஞ்சிக்கும்படியான ஒரு கடைசி காலம், கொடிய காலம். இதெல்லாம் என்னன்னா விசுவாசிகளை தட்டி விட்டுரும், நிலை நிற்க விடா. எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் அடையாளம் கொண்டு கொள்ளுங்க. அதுக்கு ஜால்ரா போட்டு கை தட்டிட்டு போனா அவன் செய்யற பாவத்துக்கு நீயும் உடனாளியா இருக்கிற, நீயும் கை கொடுக்கிற, உனக்கும் பங்கு இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, சினிமாவில் வருகிற பாடல்களையும் வச்சு கர்த்தர் நம்மகிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. அந்நிய அக்கினியை கொண்டு கர்த்தர் ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார். தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கானவர்களா இருக்கிறது கூட தெரியாம துணிகரமா பேசுற அந்த பன்றி கூட்டங்களுக்கெல்லாம் உங்களை விலக்கி கொள்ளுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் போகுது இல்ல, வசனம் தெரியல உங்களுக்கு. வசனம் தெரிந்தா போவீங்களா? வசனம் தெரியலையே, அதனாலதான் எல்லாத்துக்கும் ஆமென் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் ஞானமாயிருங்க. எத்தனை முட்டாள்தனமாய் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற பொல்லாத ஊழியக்காரனுக்கு எச்சரிக்கையா இருங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்முடைய விசுவாசத்தில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்களிலும் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைனா, என் இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார், அவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடுவேன், என்ன வந்தாலும் அவர் என் பட்சமா இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் தான் இன்றைக்கும் நம்மை கர்த்தருக்குள் நிலை நிறுத்த பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில விசுவாசத்துல நேகர் இன்னைக்கு சோர்ந்து போகிறாங்க. என்னன்னா பொதுவா இன்னைக்கு விசுவாச தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நான் பார்க்கிற காரியங்கள் என்னன்னா, ஒரு அற்புதத்திற்காக தேவனை நம்புகிறார்கள், அற்புதத்திற்காக தேவனை விசுவாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, ஊழியத்துக்கு அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனா அவங்க நினைத்த அற்புதம் நடக்கல என்கிற ஒரு நேரம் வரும்போது, நினைத்தது உடனே நடக்கலையோ அல்லது தாமதித்து கொண்டிருந்தாலும் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அநேகருடைய விசுவாசம் என்ன பண்ணுகிறதுனா சோர்ந்து போகிறது. ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜில் ஒரு மெசேஜ் வந்தது. நான் என்னுடைய மெசேஜை ஸ்டோரிஸ்லையோ ரீல்ஸ்லையோ பார்த்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு அற்புதம் நடக்கவே இல்லை, ஆகவே தேவன் பொய்யானவர்ங்கிற ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா இருக்கணும்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு விசுவாசம். அவர் அற்புதம் செய்தாலும் அற்புதம் செய்யாமல் போனாலும், அன்று அந்த நாட்கள்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க பாருங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா இன்றைக்கு எப்படி ஆயிட்டு ஒரு சுயநலமான ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய பிள்ளைங்களுமே இன்றைக்கு சுயநலமான விசுவாசம். ஏன்னா உனக்கு அற்புதம் நடக்கணும்னு நீ கர்த்தரை நம்புற. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனை முழுமையாய் விசுவாசிங்க. என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார், அவர் எனக்கு அற்புதத்தை செய்யாமல் போனாலும் என் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் ஒருபோதும் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நமக்கு தேவையாயிருக்கிற இந்த கடைசி நாட்களில். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷகுமாரன் கடைசி விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சபைக்கு போனாலும் சரி, வார்த்தையை கேட்டாலும் சரி, உடனே அற்புதம் நடந்துடணும். அது சுயநலமான விசுவாசம். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய பிள்ளைங்க உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. அதான் பவுல் அழகா சொல்லுவார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன்,
ஓட்டத்தை நான் முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, அற்புதத்தை பெற்றுக்கொண்டா மட்டும் நம்ம ஆண்டவர் நம்புகிறது என்பது ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ முழுமையாய் விசுவாசி. எப்படி ஒரு விசுவாசம்? என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் நோய்களுக்காக நான் பட வேண்டிய எல்லா ஆக்கினைகளையும் என் ஆண்டவர் சிலுவிலே சுமந்தார் என்பதை விசுவாசிக்கிற நீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை முழுமையாக நம்பணும். அப்போ நம்முடைய விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணணும். அப்ப எப்படி விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணணும்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினாலே வரும். கேள்வினா என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாள் நானும் ஒரு சிறு வயதுலலாம் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா, கேள்வினா கொஸ்டின் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க நல்ல பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா, விசுவாசம் கேட்கிறதுனால் வரும். எப்படி என்னுடைய ஃபெய்த்தை நான் வளர்க்கணும், என் விசுவாசத்தை நான் எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா, தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் போது, தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் வாசிக்க வாசிக்க வாசிக்க, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவு மகிமையாய் நடத்தினார் என்பதெல்லாம் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து வாசித்து நாம் அதை கேட்க கேட்க, நம்முடைய காதுகளால் அதை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். ஏன்னா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க, வழி விலகி போறாங்க, விசுவாசத்தை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாறி போகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலேயே உறுதியா இல்லாதபடி இருக்கிறதுனால. இன்றைக்கு அற்புதங்கள் சபைகளுக்கு வரும்போது, ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்க கேட்கிறோம், கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா எங்களுக்கு எதுவுமே நடந்த மாதிரி இல்லைன்னா, உங்களுக்குள்ளாக தேவனுடைய விசுவாசத்தின் அளவு அதிகமாயிட்டே இருக்கணும். விசுவாசம் என்பது நீங்க நினைக்கிறபடி நீங்க நினைக்கிறீங்க பார், நான் விசுவாசிக்கிறேன் வாயினால சொல்லுகிறது மாத்திரம் அல்ல. விசுவாசம் என்பது ஆண்டு அழகா நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுல ஆண்டு அழகா சொல்லுவார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தாலும் நீ மலையை பார்த்து பெயர்ந்து போ, அது கண்டிப்பா சமுத்திரத்துல போய் விழும், அது பெயர்ந்து போகும். அந்த ஹீப்ரு பாஷையில அதோட விளக்கம் எப்படி இருக்கிறது, அதோட வார்த்தைகள் எப்படி இருக்கிறதுனா, கடுகளவு தேவனுடைய விசுவாசம் உனக்கு இருந்தால். அப்போ தேவனுடைய பிள்ளைக வாழ்க்கையில நாம் இன்றைக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னா, தேவன் விரும்புகிற விசுவாசத்தில் இன்னும் நீங்களும் நானும் வளரவில்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு அற்புதத்துக்காக காத்து இருக்கிறோம், அற்புதம் நடக்கலைன்னா தேவன் விரும்புகிற அளவுன்னு ஒரு அளவு இருக்கிறார். ஆமென். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வேதத்துல ஆபிரகாமை குறித்து எழுதப்படும் போது அழகா எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, அவன் சரீரம் செத்தவனா இருந்து கூட அவன் எண்ணாமல் இருந்தானா. எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. என் சரீரம் செத்து போயிட்டு இதற்கு பிறகு எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்படி வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. ரோமர்ல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், அவன் தன் சரீரம் செத்து போனதை கூட எண்ணாது இருந்தான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் அளவுக்கு வாங்க. விசுவாசம் உனக்குள் இருந்து வளரட்டும். ஆமென். விசுவாசத்தின் அளவு வளரட்டும். ஏன் நிறைய பேர் விசுவாசத்திலிருந்து வழி விலகி போறாங்க, ஏன் அநேகர் விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போகிறாங்கன்னா, வேதம் அழகா சொல்லு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அழகா எழுதுகிறார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு அநேகர் ஏன் விசுவாசத்துல விழுந்து போறாங்க, சோர்ந்து போறாங்க, தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க, தேவனே வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, வேதம் அழகா சொல்கிறது, உங்களுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் கட்டப்படக்கூடாது. இப்ப நீங்க எப்படி மனுஷருடைய ஞானம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்றேன். மனுஷருடைய ஞானம் என்னன்னா, மனுஷன் அவனுடைய ஞானத்திற்கு ஏற்றதை போல, உலகத்திற்கு ஏற்றதை போல, ஒரு ரூபா கொடுத்தா 2 ரூபா கிடைக்கும் என்கிற ஒரு சூழ்நிலையை போல இன்னைக்கு நிறைய காரியத்தை மனுஷருடைய, எனக்கு அவங்க இன்னைக்கு இதை கொடுத்தாங்க எனக்கு இது வந்துச்சு, அவங்க இன்னைக்கு சபைக்கு இதை செஞ்சாங்க அதனால எனக்கு இது வந்துச்சு. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. மனுஷருடைய ஞானம்னா
மனுஷர்களை பார்த்து சில விசுவாசங்கள் வரும், மனுஷனுடைய போதனைகள் பார்த்து. இப்ப நிறைய போதனைகள் இன்னைக்கு வருது, அதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹைப்பர் கிரேஸ், நீ பேசுற பிரீச்சிங், ஹைப்பர் கிரேஸ், பணம், பொருள். அப்போ ஊழியக்காரன் சொல்லி கொண்டிருக்கிற, போதம் பண்ணி கொண்டிருக்கிறவன் என்ன பண்றான்னா, மேடையில வந்துட்டு மனுஷருக்கு ஏற்றதை போல பிரசங்கிக்கிறான். அப்ப அதை கேட்கும் போது எப்படி வருது உங்களுக்குள்ளாக, ஓ ஓகே, இவருக்கு இது நடந்திருக்கு, அவருக்கு அது நடந்திருக்கு, இவங்களுக்கு இது நடந்திருக்கு. இதுதான் மனுஷருடைய ஞானத்தில் கட்டப்படுகிற விசுவாசம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய பலத்தில் இருக்கணும். ஆமென். அதுதான் பயங்கரமான விசுவாசம், அது வீரதீரமான விசுவாசம். கொன்று போட்டாலும் கொன்று போடுப்பா, ஆண்டவருக்காக நான் போகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகளோ பின்மாற்றத்துல விசுவாச பிள்ளைங்க சோர்ந்து போறாங்க. எனக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹைப்பர் கிரேஸ் அந்த சபையிலிருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. ஒரு சகோதரன் எனக்கு போன் பண்ணி, அண்ணா எல்லாத்தையுமே இழந்து போனோம், எங்களுடைய நம்பிக்கை போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு, நாங்க செஞ்ச சில விஷயங்கள்னால இன்னைக்கு ஆண்டவரை விட்டே எங்களுடைய வாழ்க்கை தூரமா போனது போல போயிடுச்சுன்னு ஒரு சகோதரன் போன் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்க போது, இல்ல சில என் பிசினஸ் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச்சுக்கே கொண்டு போய் அந்த பாஸ்டர் பேசுறாருன்னு சொல்லி கொடுத்துட்டோம், எங்க பிசினஸ் இன்னைக்கு லாஸ்ல போயிடுச்சு. இதுதான் மனுஷருடைய ஞானத்தில் கட்டப்படுறது. தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த கடைசி நாட்களில் ஜாக்கிரதை உள்ளவளா இருங்க, உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? தேவன் எனக்கு அற்புதம் செய்தாலும் அற்புதம் செய்யாமல் போனாலும் என் தேவனுக்காக நான் நிற்பேன். இதுதான் விசுவாசம். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு விசுவாசம். என் பிள்ளையை நான் சாக கொடுத்தாலும், என் குடும்பங்களை நான் இழக்க கொடுத்தாலும், நான் கர்த்தருக்காக நான் நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தை தேவனிடத்தில் கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தான் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். சும்மா ஏதோ சும்மா கை தட்டிட்டு ஆமென் சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற சினிமா பாடலை சபையில பாடிட்டு, இதெல்லாம் மனுஷருடைய ஞானம். அந்த நேரம் கேட்கறதுக்கு வேணா அவங்களுக்கு பெரிய, ஆனா அவர்களால நிலை நிற்க முடியாது. இன்னைக்கு சபையில சினிமா பாடல்கள் கேட்டா அவங்களுடைய விளக்கம் எப்படின்னு, அதுல இருந்து தீர்க்க தரிசனமா. நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஏன்னா இன்னைக்கு பாடுறதற்கு பாடல் இல்லையா? கிறிஸ்தவ பாடல்கள்ல விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்கள் இருக்கிறதே, அதை பாடி கர்த்தரை உயர்த்தலாமே. ஏன் எதுவுமே பாடலே இல்லை, நீயே கர்த்தருடைய வசனத்துல இருந்து எடுத்து பாடலாமே, விசுவாசத்துல பாடலாமே. ராகம் இருக்குதோ இல்லையோ, விசுவாசத்துல எதையும் செய்யலாமே நம்ம. ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சத்துருவானவன் வஞ்சிக்கும்படியான ஒரு கடைசி காலம், கொடிய காலம். இதெல்லாம் என்னன்னா விசுவாசிகளை தட்டி விட்டுரும், நிலை நிற்க விடா. எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், இதை கேட்கிறோம் எங்களுக்கு உடனே நடக்கணும். இது என்னது? கர்த்தருடைய பிள்ளைகள் லைஃப்ல தேவன் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஆமா, ஆனால் நீ தேவன் விரும்புகிற அந்த விசுவாசத்தின் அளவுல நீ வளரும் பொழுது அதற்கு தான் இப்படிப்பட்ட சத்தியங்களையும் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்க, ஜெபத்திலே தரித்திருங்க. எப்படி உங்க விசுவாசம் வளரும்? ஜெபிக்காம விசுவாசம் வளருமா? ஆராதிக்காம விசுவாசம் வளருமா? தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணாமல், தேவ சமூகத்துல உபவாசித்து நிற்காமல் விசுவாசம் வளராது. இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை ஜெபிப்பதற்கு தடையா இருக்கிறது போல ஏதோ கேட்டுட்டு இருக்கிறோம். சபையில நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்படிப்பட்ட உபதேசத்துல ஹைப்பர் கிரேஸ்ல இருக்கிறோம், நாங்கள் கிருபை பிரசங்கங்களை கேட்கிறோம், நாங்கள் செழிப்பு பிரசங்கங்களை கேட்கிறோம். அந்த பையன் சொல்றான், எங்க சபையில அத்தனை பேரும் கடன்ல இருக்கிறான் பாஸ்டர், நீ பிரதர் நீ சொல்றான் என்ன பார்த்து. அப்போ ஜனங்களை ஏமாற்றுகிற இப்படிப்பட்ட ஓநாய்கள் கூட்டத்திற்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தில் இருக்கட்டும். ஒரு நாளும் மனுஷருடைய ஞானத்தில் உங்களுடைய விசுவாசம் இருந்தால் விழுந்து போவீர்கள், உங்களால நிலை நிற்க முடியாது. மனுஷருடைய விசுவாசம், மனுஷருடைய ஞானம் உன்னுடைய விசுவாசத்தின் அளவை, உன்னுடைய ஆவிக்குரிய அளவை ஒரு நாளும் கூட்டார்.
தேவ பிள்ளைங்க ஜாக்கிரதையாயிருங்க. நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் படிப்பீங்கன்னா அழகா பவுல் எழுதுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல். இன்னைக்கு நய வசனிப்பு ஆசையை காட்டுறாங்க பார். ஆவியானவர் இன்றைக்கு அதை கடிந்து கொள்வாராக. தேவ பிள்ளைகளுக்குள் ஆசையை உண்டாக்கி நயவசனிப்பாய் பேசி. நயவசனிப்பு. யாருக்குங்க கடன் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு பொருளாதார குறைவுகள் இல்லை. அப்ப அந்த பொருளாதார குறைவா இருக்கிறவர்களை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு நயவசனிப்பான வார்த்தைகளை சொல்லி அவர்களிடத்திலே பணத்தையும் பொருளையும் அப்படியே பேசி வாங்கி கொண்டு இன்றைக்கு அதை செய்கிற ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறவன் இன்னைக்கு அவ்வளவு செழிப்பாகவும் கொழுமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். நான் யாரையும் குறை சொல்லி பேசுகிற தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற நயவசனிப்பு பிரசங்கத்தை கேட்காதீங்க. தேவனுடைய ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? நயவசனிப்பு, ஆசையை தூண்டி இதை கொடுத்தால் உனக்கு அது கிடைக்கும், நான் இப்படி கொடுத்தேன் எனக்கு இப்படி வந்துச்சு, நான் இதை செய்தேன். அதே சபையில இருந்தா ஒருத்தன் சொன்னான், நான் எல்லாத்தையுமே இழந்து போனேன், எங்க பிசினஸ் எல்லாம் கீழே போயிட்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு உங்களுடைய காதுகளை விலக்கிக் கொள்ளுங்க, உங்க செவிகளை விலக்கிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் மாறுங்க. ஆவியானவர் உங்களை அழகாய் வழி நடத்துவார். அழகாய் பவுல் எழுதுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ள ஆவியினாலும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படிதாங்க தேவனுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குன்னு, ஆவியினாலும் தேவ பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கு. சும்மா அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இன்னைக்கு எதனால இன்னைக்கு நிறைய பேர் சோரம் போயிட்டு இருக்கிறாங்க. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார். தேவ பிள்ளைங்க தயவாய் சொல்றேன், இப்படிப்பட்ட உபதேசங்கள்ல இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. எப்படி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது, உங்க ஜெப வாழ்க்கை வளர்ந்திருக்குதா, உங்க பக்தி வைராக்கியம், உங்க பக்தி விருத்தி நீங்க அடைஞ்சிருக்கீங்களா, உங்க பக்தி விருத்தி எப்படி இருக்கிறது என்கிறத யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் ஜெபத்திலே அவன் விழுந்து போனால் அவன் வாழ்க்கையில் அவன் விழுந்து போனவனாய் காணப்படுவான். ஜெபம்தான் ஒரு மனிதனை தட்டி எழுப்பும். ஜெபம்தான் ஒரு மனுஷனை நிலைநிற்கப்படும். ஜெபம்தான் ஒரு மனுஷனை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஜெபம்தான் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும். அதனால வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, யாரும் உங்களை வஞ்சிக்க இடம் கூடாதீங்க. ஆசையை காட்டி மோசம் போக்குகிற விசுவாசத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கல. நம்முடைய தேவன் கற்றுக் கொடுத்த விசுவாசம் அது தேவ பலத்தில் நிற்கும்படி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த சத்தத்தை கேட்கும் போதே உங்களுடைய இருதயம் உணர்வடையற்றும், உங்க இருதயம் தெளிவடையற்றும். ஆமென். என வேதம் அழகாய் சொல், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவன் ஞானத்தை பேசுகிறோம். உலக ஞானம் அல்ல, தேவன் ஞானம். பிரபஞ்சத்தின் ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். பிரபஞ்சத்தின் ஞானத்தை பேசுகிறவர்னால்தான் இன்னைக்கு சபை விழுந்து கொண்டிருக்கிறது, சபையில விசுவாசம் குறைந்து போயிருக்கிறது, ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிருபை பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சபையிலும் இருப்பார்கள், தியேட்டர்லையும் இருப்பார்கள். சபையிலும் இருக்கிறாங்க, சினிமா தியேட்டருங்க. ஏங்க நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களையா. தைரியமா இன்னைக்கு சில ஊழியர்கள் என்று சொல்லப்படுறவன் மேடையில தைரியமா சொல்றான், நான் சினிமா தியேட்டர்ல போய் நான் படம் பார்த்தேன், அந்த படத்துல எனக்கு சில கருத்துக்கள் பிடிக்கல, அதனால நான் வந்துட்டேன். சில படத்துல ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு அவ்வளவு ஆவியில துக்கமா இருக்கிறது.
சினிமா தியேட்டருக்கு நீ போகிறாய் என்றால் நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா? சினிமா தியேட்டருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அப்போ உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவனா இருந்தால் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுறதற்கோ, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுறதற்கோ எனக்கு தகுதி இல்லை. என்னாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனா எனக்கு தகுதியா இருக்குமா? ஒரு தேவனுடைய மனுஷனை நீங்க ஒரு 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 கூட்டத்துல பார்த்தா எப்படி அவங்கள பார்ப்பீங்க? அதே ஒரு தேவ மனுஷனை நீங்க தியேட்டர்ல பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்றுக்கொள்வீங்களா? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகள் அடையாளம் கொண்டு கொள்ளுங்க. அதுக்கு ஜால்ரா போட்டு கை தட்டிட்டு போனா அவன் செய்யற பாவத்துக்கு நீயும் உடனாளியா இருக்கிற, நீயும் கை கொடுக்கிற, உனக்கும் பங்கு இருக்கிறது. தப்புன்னு நினைங்க, தப்புன்னு சொல்லுங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்டேன், அவரு இந்த மாதிரி ஐக்கியத்தில் இருக்கிறவர் போல, எனக்கு முதல்ல தெரியாது. நீங்க இந்த சினிமா பாட்டெல்லாம் பாடுறாங்களே, அதெல்லாம் நீங்க அவருக்கு தப்புன்னு சொல்லவே முடியல. நான் என்ன கேட்கிறேன்னா, சினிமாவில் வருகிற காரியங்களையோ டைலாகையோ சினிமாவில் வருகிற பாடல்களையும் வச்சு கர்த்தர் நம்மகிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. அந்நிய அக்கினியை கொண்டு கர்த்தர் ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார். தேவ பிள்ளைகள் தெளிவாயிருங்க. இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் போகுது இல்ல, வசனம் தெரியல. உங்களுக்கு வசனம் தெரிந்தா போவீங்களா? வசனம் தெரியலையே, அதனாலதான் எல்லாத்துக்கும் ஆமென் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் ஞானமாயிருங்க. இந்த செய்தி உங்க இருதயத்தை தட்டி எழுப்பட்டும். இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அல்ல. எவ்வளவு துணிகரமா சிலருடைய பிரசங்கங்கள் சும்மா அந்த ஃபேஸ்புக்ல வரும்போது பார்க்கும்போது என் உள்ளெல்லாம் உடையுது. என்னன்னா, இதெல்லாம் என்ன துணிகரமா இருக்குது? சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருவாங்களா? அதை பெருமையா பேசுற நீ கர்த்தருடைய தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கானவர்களா இருக்கிறது கூட தெரியாம துணிகரமா பேசுற அந்த பன்றி கூட்டங்களுக்கெல்லாம் உங்களை விலக்கி கொள்ளுங்க. ஆமே, உன்னை யாரும் சினிமா தியேட்டர்ல பார்க்க கூடாது. எலிசா தேட அனுப்பும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலைக்கு உச்சியில கொண்டு போய் பார்க்கறாங்க. எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது தீர்க்கதரிசிகள்லாம் போய் எலிசாவிட்ட கேட்கிறாங்க, உம்முடைய 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல, இதோ உம்முடைய அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடு. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து, தேவனுடைய ஊழியக்காரனை யார் எடுக்கிறாங்க கையில? ஆவியானவர் எடுக்கிறார். ஆவியானவர் உன்னை கொண்டு போய் சினிமா தியேட்டர்ல வைப்பாரா? ஆவியானவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஆவியானவருக்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எத்தனை முட்டாள்தனமாய் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற பொல்லாத ஊழியக்காரனுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆவியானவர் அன்றைக்கு அவங்க சொல்றாங்க, ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அப்ப அவங்க தேவனுடைய பிள்ளையை தேடுறதே ஒரு பர்வதத்துல, மலை உச்சியில, பள்ளத்தாக்குல. ஏன்னா அங்கதான் தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பான். தேவனுடைய மனுஷன் காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தம் சீஷர்களோடு இருந்த போது கூட மலையின் மேல போய் ஜெபிக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனை எங்க பார்க்கணும்? ஜெபத்துல பார்க்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்துல பார்க்கணும். சும்மா இந்த ரோட்ல போற மத்த உலகத்தான் சுத்திக்கிட்டு இருக்கிறத போல சுத்திட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஊழியக்காரன் நீங்க பாத்தீங்கன்னா, ஊழியக்காரனுக்கும் மற்றவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிற? அவனும் அதை செய்யறான், நானும் இதை செய்யறேன்னா எனக்கும் மற்றவனுக்கும் உலகத்தான் போவான், சுத்துவான், எல்லா இடமும் போவான். அது அவனுடைய விருப்பம். அவனுக்கு தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் போறான். அவன் ஒரு அவுத்து விட்டவர்களை போல, பொதுவா சொல்லுவாங்களா வீட்டுல, அவுத்து விட்ட நாய் போல போய் சுத்திக்கிட்டு இருக்கிறத போல சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளை நீ எப்படி இருக்கணும்? விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்னைக்கும் கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். என்னை குறித்து பெருமையை பாராட்டுறதுக்கு நான் சொல்லல. ஒரே ஒரு முறை எங்க ஸ்கூல்ல இருந்து எங்களை தியேட்டர்னு ஒரு எங்க தியேட்டருக்கு கூட்டு போனாங்க. என் வாழ்க்கையில் அப்பதான் நாங்க நான் 6th படிக்கும் போதோ 7th படிக்கும் போதோ எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு ரன்னருடைய ஒரு படத்தை காமிக்கிறதுக்காக, ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன் ரன்னர் அஸ்வினின்னு நினைக்கிறேன். ஸோ என் வாழ்க்கையில் எனக்கு அப்போதான் ஞாபகம் இருக்கிறது. எங்கள் ஸ்கூல்ல இருந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நாட்களில் இந்த ஜுராசிக் பார்க் படம்லாம் வரும். அப்போ கூட எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க.
தியேட்டரில் அப்போ கூட்டு போவாங்க. ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் ஏதோ டிக்கெட் வாங்கி மொத்தமாக ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ நான் ஒருவேளை அப்படிப்பட்ட ஸ்கூல்ல இருந்தோ ஒரு நல்ல ஒரு காரியம் அப்படி இருந்தோ கூட நான் தியேட்டருக்கு போனது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த யோசனைகளோ, ஒருவேளை அட்வென்ச்சர்ஸ் மூவியோ, நல்ல சிலர் சொல்லுவாங்க இந்த மூவி கிறிஸ்டியன்ஸ் மூவிஸ்லாம் ஏதோ போட்டாங்க, அப்போ கூட விரும்பலை. ஏன்னா பைபிள் அழகா சொல்லுகிறது, சங்கீதம் 1ல் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் நான் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும். எங்க இந்த உலகத்துல விசுவாசத்துல நிலை நிற்கணும்னா சும்மா நிற்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து. ஆமென். போர் அடிக்குமா? போர் அடிக்காது. அதை ருசிச்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும். கர்த்தரோட நடந்து பழகிட்டீங்கன்னா உனக்கு போர் அடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். உன்னை ரோட்ல யாரும் பார்த்து தேடிட்டு அலையக்கூடாது. உன்னை அந்த தெருவில் பார்த்தேன், இந்த தெருவில் பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன். ஒரு தேவ மனுஷர்களை எல்லாவற்றுக்கும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீனும் உலகத்தான போல அதுதானே சொல்ல. இப்பிரபஞ்சத்துக்குரிய ஞானத்தை வச்சு ஒரு நாள் உங்க விசுவாசம் வளராது. தேவ ஞானம் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படட்டும். அவருடைய விசுவாசம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அன்றைக்கும் அப்படிதான். இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவை நம்பல, அறியல. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கானுங்க. உண்மையான இயேசு கர்த்தர் வேதத்துல இன்னைக்கு பவுல் அழகா சொல்லுவார், அவர்கள் தேவன் வயிறு மாதிரி. இன்னைக்கு வேற ஒரு தேவனையும் வேற ஒரு இயேசுவை தான் இன்னைக்கு பேசுறாங்க. உண்மையான கிறிஸ்துவை அறிகிற பிள்ளைகளுடைய லைஃப்ல நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தில் உறுதிப்படுத்தப்படட்டும். ஆமென். ஏங்க, ஒரு மனுஷன் ஒரு நேரம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா எப்படி? ஆமாங்க, ஒரு நேரம் உலகத்துல இருந்தோம், உலகத்தின் வழிகளில் அலைந்து சுற்றி தெரிந்துட்டு இருந்தோம். இயேசு எங்களை ரட்சித்தார், எங்களை மீட்டு கொண்டு வந்தார். ரட்சிப்பு என்கிறது என்ன அர்த்தம்? மீட்பு, ரிடம்ஷன். ரட்சிப்பு என்கிறது கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர், என்னை விடுவித்தார் பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, உலகத்தான் போகிற போக்கிலிருந்து என்னை கர்த்தர் விடுவித்தார், என்னை மீட்டெடுத்தார். அதுதான் ரட்சிப்பு. அப்படித்தானே இருந்தோம். எதையும் அப்பாட்டுக்கு ஊரை சுத்திக்கிட்டு அங்க இங்க போய்கிட்டு. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு வாழ்க்கை எப்படி மாறிச்சு? நான் என்னையே சொல்றேனே, சும்மா போயிட்டு காலேஜில் சுத்திட்டு அப்படியே போயிட்டு அப்படியே இருந்து 3ஆவது வருஷம் இயேசு என்னை ரட்சித்தார். என் வாழ்க்கை மாறிச்சு. நான் எங்க இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா எங்க காலேஜ் சேப்பல்லையே இருப்பேன். நான் லஞ்ச் டைம் முடிஞ்ச உடனே சேப்பலுக்கு போயிடுவேன். 1 மணிக்கு முடியும், 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு சேப்பலுக்கு போய் 2 o'clock திருப்பி கிளாஸ் ஆரம்பிக்கும், ஓடி வருவேன். காலேஜ் 4 மணிக்கு முடியும், திருப்பி போய் ஒரு 1 hour சேப்பல்லே இருந்துட்டு எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு போவேன். அதுதானே நம்ம லைஃப் மாற்றங்கள். ரட்சிப்பு என்பது மாற்றம். என் வாழ்க்கை மாறிச்சு. ஆனால் அன்னைக்கு நான் கிறிஸ்தவனாக இருந்து, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்து, கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தும் நான் திருப்பி அதே லைஃப்ல உலகத்தான் போற போக்கில நான் போனேன்னா எப்படி தேவனுடைய நாமம், தேவனுக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஒரு பிராக்டிக்கலா ஒரு பிராங்கா சொல்ல போனா, நான் ரட்சிக்கப்படுற வரைக்கும் எங்க காலேஜ் முடிஞ்ச உடனே எல்லா லேடிஸும் அப்படியே போய் கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. டைம் ரட்சிக்கப்படுற முன்னாடி என்ன மைண்ட் செட் வரும்? பிள்ளைகள் முன்னால கொஞ்சம் சீனா போயிட்டு அப்படியே போவோம். அது ஒரு காலமா இருந்தது. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அந்த இருதயம் மாறினது. அப்போ எப்படி எந்த வழியா போனா யார் இல்லாத வழியில நம்ம போவோங்கிற தாட் வந்துச்சு. ரட்சிக்க முன்றது போறதெல்லாம் அப்படி கண்ணுப்படி பார்க்கும். எல்லாருக்கும் நடந்திருக்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்பீங்க. ஆனா கிறிஸ்து உள்ள வந்த பிறகு இப்படி பார்க்கல. கிறிஸ்துவ மட்டுமே பார்க்கிறது இதயங்கள், கண்கள். இதுதானே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்கள். என்னை மீட்டெடுக்கிறார்.
உலகத்தை நேசிச்ச என் வாழ்க்கையில், உலகத்திற்கு பின்னால போன என் லைஃப தேவன் மீட்டெடுத்து அவரையே நோக்கி பார்க்கும்படியாய், அவரையே சிந்திக்கும்படியாய், அவரையே எப்பொழுதும் நினைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தாரே. இதுதான மாற்றம், இதுதான ரட்சிப்பு. அதை விட்டுட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் எல்லாவற்றையும் செய்வேன், நான் எல்லாவற்றிலும் போவேன், ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார்னா நாம வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் வித்தியாசமாய் இருக்கணும், வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 9ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏன் விசுவாசத்துல சோர்ந்து போகிறோம்? ஏன் மனுஷனுடைய இருதயம் இன்னைக்கு நய வசனத்தை போதிக்கிறதுனால. ஆனா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தப்பட்டவைகளை, உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த மனுஷனும் பார்க்கல. அவைகள் ஆவியில வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. இதுதான் பவுல் பிரசங்கிக்கிறார். என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷன இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த மனுஷனும் நயவசனமாய் போதிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவைகளை கர்த்தர் ஆவியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆவியினால் அறிந்து கொள். நீ ஆவியில எதை நீ பார்க்கிறாயோ, பரிசுத்த ஆவியானவருக்குள் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து ஆவியினாலே நீ எதை அனுபவிக்கிறாயோ உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். மகிமையான பெரிதானவைகளை கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அந்த விசுவாசம்தான் பலத்தினால் நிற்கும். தேவ பலத்தினால் விசுவாசம் நிற்கும். மனுஷன் சும்மா போதிச்சு, பிரபஞ்சத்தின் ஞானத்தை போதிச்சு, உலகத்தை போதிச்சு உன்னை ஒரு நாள் நிலை நிற்க வைக்க முடியாது. விசுவாசிகள் சோர்ந்து போகாம தேவன் உனக்கு ஆவியில வெளிப்படுத்துகிறவர்களுக்காக காத்து உன் விசுவாசத்தின் அளவை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காண, அவைகள் இருதயத்தில் கூட தோன்றும். அவைகளை ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்கிறாரா? அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எவ்வளவு ஒரு மகிமையான ஆண்டவர்! அம்மே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நாம் எப்படி ஆவியினாலே தொடப்பட்டோம், ஆவியினாலே தேவன் நம்மை சந்தித்தார், ஆவியினாலே நடத்தப்பட்டோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மோசம் போக்குகிற நயவசனமாய் தோன்றுகிற பிரசங்கங்களை, அந்த உபதேசங்களை விட்டு விலகுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் தேவ பலத்தில் நிற்கும். தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நீ ஆவியினாலே கண்டு அதை நீ மாம்சத்தில் அதை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே மோசம் போகாதிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள், தேவனோடு இருங்கள். உங்கள் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். ஆவியானவர் உங்களை மகிமையாய் நடத்துவார். உங்க விசுவாசம் நிச்சயமாய், வேதம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இந்த வார்த்தையின்படியே உங்களை மகிமையாய் கர்த்தர் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கு அநேகர் விலகி போகிறார், அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள போகிறார். காரணம் என்ன? மனுஷனுடைய ஞானத்தினால் கட்டப்படுகிற விசுவாசமாய் இருக்கிறது.
உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் இருக்கக்கூடாது. ஒருத்தன் பிரசங்கிக்கிறானா அவன் பேசுறத வச்சு அவனை பார்த்து உங்க விசுவாசம் இருக்கக்கூடாது. உங்க விசுவாசம் தேவ பலத்தில் நிற்கட்டும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை பவுல் சொன்னபடி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காணட்டும் ஆண்டவரே. நயவசனிப்போடு ஆசையை தூண்டுகிற ஆண்டவரே அந்த இப்படிப்பட்ட பிரசங்கங்களுக்கு உங்க பிள்ளைகளை விலக்கி காத்தரணும். அநேகர் சோர்ந்து போகிறாங்க, சோரம் போகிறாங்க சுவாமி, விசுவாசத்தில் தடுக்கிறாங்க சுவாமி. ஏன்னா அநேகருடைய லைஃப்ல ஆண்டவரே ஒரு நாள் எதிர்பார்க்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, நடக்கலன்னா சோர்ந்து போயிடறாங்க. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை தொடுங்க. நிலைத்து நிற்கிற ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆவியினாலே நிரப்புங்க. இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உம்முடைய வேதத்திற்கு விரோதமாய் அவர்களுக்கு ஏற்றதை போல தனக்கு ஏற்றதை போல ஜனங்களை திருப்திப்படுத்துகிற அப்படிப்பட்ட மாய்மாலமான உபதேசங்களுக்கு ஜனங்களை விலக்கி காத்துக் கொள்வீரான். உம்முடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தை கண்களை திறந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வேதத்தை அதிகமாய் தியானிப்போம், ஜெபத்திலே உறுதியாயிருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாயிருக்கிற வாழ்க்கையை தவிர உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிந்து போகிற வாழ்க்கை கிடையாது. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருங்க. இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களை தள்ளுங்கள். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தப்படுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ROI Power Ministries.